புரட்டாசி முதல் வெள்ளிக்கிழமை துக்க வீட்ட லைவ்ல போடுவீங்களான்னு கேட்ட பிரபலத்துக்கு வலுக்குது எதிர்ப்பு. ரோபோ சங்கர் மறைவுக்கு சின்னத்திரை பிரபலங்கள் ஆரம்பிச்சு வெள்ளித்திரை பிரபலங்கள், கட்சி பேதமில்லாம அரசியல் கட்சி தலைவர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் அப்படின்னு நிறைய பேரு ரோபோ சங்கரோட மரணத்துக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க. நிறைய பேரு நேர்ல போய் அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதலும் சொல்லிட்டு வராங்க. இப்படி இருக்கிறப்போ அதிமுகவை சேர்ந்த கிஷோர் கே சுவாமி தன்னோட எக்ஸ் தளத்துல இது புரட்டாசி மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை, ஊடகங்கள் ரோபோ சங்கரோட மறைவு பத்தி லைவ் போடுறது வீட்டுக்குள்ள கெட்ட அதிர்வுகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. அதுக்கு நிறைய பேரு அவருக்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு வராங்க. போன 16ஆம் தேதி ஏற்பட்ட திடீர் மயக்கத்தால ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்ட ரோபோ சங்கர் செப்டம்பர் 18ஆம் தேதி இரவு 9:05 மணிக்கு சிகிச்சை பலன் இல்லாம ஹாஸ்பிட்டல்லயே உயிரிழந்துட்டாரு. அவரோட மறைவு எல்லாரையும் அதிர்ச்சியில ஆழ்த்துச்சு. அவரு உயிரிழந்த அன்னைக்கு நைட்டே தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நடிகர் தனுஷ் மாதிரியானவங்க ரோபோ சங்கரோட வீட்டுக்கு போய் அவரோட உடலுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்தினருக்கும் ஆறுதல் சொன்னாங்க. திரைப்பிரபலங்கள், சின்ன திரை பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படின்னு நிறைய பேரு ரோபோ சங்கர் உடலுக்கு நேர்ல போய் அஞ்சலி செலுத்தினாங்க. தற்போதைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், நடிகர் அப்புறம் மக்கள் நீதி மய்யம் தலைவரும் எம்பியுமான கமல்ஹாசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மாதிரியான பல அரசியல் கட்சி தலைவர்கள் கட்சி பேதமில்லாம அவருக்கு அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதலும் சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில அதிமுகவை சேர்ந்த கிஷோர் கே சுவாமி தன்னோட எக்ஸ் பக்கத்துல ரோபோ சங்கர் மறைவுக்கு ஊடகங்கள் நேரலை செஞ்சுட்டு வர்றத விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவரோட பதிவுல மறைந்த திரைப்பட நடிகர் ரோபோ சங்கரோட மறைவு வருத்தத்தை கொடுக்குதுதான். அதே நேரத்துல புரட்டாசி மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலை வேளையில ரோபோ சங்கரோட மரண செய்திய வருத்தமான வயலின் இசையோட நேரலையில ஒளிபரப்புறது அப்படிங்கிறது தமிழகத்தோட பல லட்சம் வீடுகள்ல எதிர்மறை அதிர்வுகளை உருவாக்குது. இந்த அணுகுமுறை வீட்டுக்குள்ள துக்கமான சூழலை வரவேற்கிறது மாதிரி இருக்குது. புரட்டாசி வெள்ளிக்கிழமை காலையில உயிரிழந்த ரோபோ சங்கரோட வீட்ல இருந்து வரக்கூடிய சோகமான காட்சிகளை சோகமான இசையோட நேரடி ஒளிபரப்போட பாக்குறது ஏற்புடையது கிடையாது. தமிழக ஊடகங்கள் அப்புறம் சமூக ஊடகங்கள் இந்த மாதிரியான செயல்பாடுகள் சமூகத்துக்கு நல்லதில்லை அப்படிங்கறத உணரணும் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. இவரோட பதிவுக்கு நிறைய பேர் கண்டனத்தை தெரிவிச்சிட்டு வராங்க. அவங்களோட கண்டனங்களுக்கும் கிஷோர் கே சுவாமி பதில் கொடுத்துட்டு வராரு. சிலரோ நாட்டோட உயரிய பொறுப்புல இருக்கிறவங்க இறந்திருந்தாலும் இப்படிதான் புரட்டாசி வெள்ளிக்கிழமை அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாரா அப்படின்னு கேள்விகளையும் கேட்டுட்டு வராங்க.